ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிளாத் வந்து இது காலோடைய எண்டு. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த 2 பீஸும் தனித்தனியாக வர மாதிரி கார்னர் முடிச்சு போட்டுக்கணும். 2 கரபாகும் 2 கட்டிங் வர மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கார்னர் வரும். இது காலோடைய எண்டு. ஓகேங்களா? காலோடைய எண்டில் வந்து நீங்கள் 5.5 + ½ 6 இன்ச்சஸ் இங்கே நீங்கள் இன்ச்சு டேப்பை நேராக வச்சு மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? முதல்ல இங்கே 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டு நம்ம அதே அளவே மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நார்மல் பேண்ட்டுக்கு வந்து -5 வச்சு நம்ம 31 தான் ஹைட் மார்க் பண்ணுவோம். இந்த கால் மட்டும் மேலே இடுப்பு பட்டி இல்லாமல் இந்த கால் மட்டும் நம்ம -5 வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். நார்மல் பேண்ட்டில், கேதரிங் பேண்ட்டில் 36 ஹைட்டுனா அதே 36 ஹைட்டே நம்ம வைப்போம். அந்த -5 வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கேதரிங் வரும். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த 36 ஹைட்டு அப்படியே மார்க் பண்ணணும். இங்கே இங்கே 6 இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணோம் இல்லையா குறுக்க, அங்கேருந்து நம்ம ஹைட் வந்து 36 மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? 36 மார்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க் பண்ணோம். இங்கேருந்து மார்க் பண்ணுறது வந்து 17.5 மார்க் பண்ணோம். கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்களுக்கு 15 இன்ச்சஸ் வரும். இவங்களுக்கு வந்து 17.5. ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங் சைஸு. ஓகேங்களா? இந்த 17.5 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறது இது என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 2 காலும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, மிடில் இது. ஓகேங்களா? சென்டர் ஜாயிண்ட் இது வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து 5, இங்கேருந்து 5 நம்ம ஆம் பீஸ் மார்க் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி 5 பாக்ஸ் போட்டு இங்கேருந்து 1.5 ஷேப் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி ஷேப் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இங்கே கீழேருந்து என்ன பண்ணணும், கீழேருந்து 15 இன்ச்சஸ் வைக்கணும் முதல்ல. ஓகேங்களா? கீழே கால் எண்டுலேருந்து மேலே 15 இன்ச்சஸ் வைக்கணும். 15 இன்ச்சஸ் வச்சோன்னா இந்த இடம் தாங்க நம்மளுக்கு கேதரிங் வரது, முட்டியிலேருந்து கால் பாதம் வரைக்கும். ஓகேங்களா? அந்த இடம் தான் இது. இது வந்து 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த 15 இன்ச்சஸ் எங்கே மார்க் பண்ணுறோமோ அங்கே வந்து 6.5 வைக்கணும். ஓகேங்களா? இதே அளவு தான் இங்கே வைக்கணும். இவங்களுக்கு வந்து 6 வச்சோம்னா ரொம்ப மெலிசாக இருக்கவங்க சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி சைஸு அவங்களுக்கு வந்து 6 வைக்கலாம், இவங்களுக்கு 6.5 வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து 6.5 வைக்கிறோம். 6.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 5 பாக்ஸ் போட்டு இங்கேருந்து 1.5 ஷேப் எடுக்கிறோம் பாருங்க. இப்படி வந்து இப்படி நேராக போகக்கூடாது. இப்படி இந்த கர்வ் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே லைட் பெண்ட் எடுத்து இங்கே இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிடணுங்க. இது வந்து ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா? லைட் பெண்ட் எடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த 17.5னா இந்த இடமும் 17.5 வச்சு இங்கே ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுன்னு அதுக்கப்புறம் 5 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது காலை மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஹிப் ரவுண்டை மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் வந்து ஃபோல்டிங் வருது. ஓகேங்களா? இந்த ஃபோல்டிங்கை வந்து கரபாகம் வரும் இடுப்புக்கு. சரிங்களா? கரபாகம் இடுப்பு வர பீஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணோம். ஹிப் ரவுண்டு எவ்வளோன்னா, நம்மளுக்கு நம்ம உடம்புல அளவு எடுக்கும்போது எவ்வளோ வருதோ 33 வந்துச்சுன்னா +10 வச்சுக்கணும். உடம்புல அளவு எடுக்கும்போது மட்டும் பேண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பேண்ட்டில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் ஃபோல்டிங்கில் வரும், அது அந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கணும். இப்போ உடம்புல எடுக்கும்போது 33 வந்துச்சு, இவங்களுக்கு +10 எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து +10 வச்சு நீங்கள் அளவு எடுத்து பண்ணும்போது பண்ணணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் ஒரு 40-42 வருதுன்னா +10 வச்சுக்கோங்க. எந்த அளவு வந்தாலும் ஹிப் ரவுண்டு கரெக்டாக எடுத்துகிட்டு அதுலேருந்து 10 ஆட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 33 + 10 வச்சு நம்ம 43 மார்க் பண்ணியிருக்கோம். 43 ஹிப் ரவுண்டுனா வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் 21.5. ஓகேங்களா? 21.5 + 1 22.5. இது வரைக்கும் 21.5, இங்கே 1 இன்ச். ஓகேங்களா? நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த ஹைட்டு அந்த இடுப்பு பட்டியோடைய ஹைட் வந்து நார்மலாக எல்லாருக்குமே 9 இன்ச்சஸ் தான் வரும். சரிங்களா? இந்த இடம் வந்து குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த இடம் மட்டும் 10, 11 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடுப்பு பட்டியில் எல்லாருக்குமே 9 இன்ச்சஸ் தான் வரும் ஹைட்டு. ஓகேங்களா? இதை பாக்ஸ் போட்டுக்கணும். இங்கே 9 மார்க் பண்ணிவிடுங்க, இங்கே 9 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே எனக்கு 1/2 இன்ச் மிஸ் ஆகி போச்சு, பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கேருந்து 9 வச்சுட்டு இங்கேருந்து 9 வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போட்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை அப்படியே கட் பண்ணிடணும். பாருங்க இப்படி வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் வந்து இப்படி கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஹிப்பு வந்து இந்த ஒரு ஃபோல்டிங் மட்டும் எடுப்போம். சரிங்களா? இங்கே பாருங்க ஒரு ஃபோல்டிங் மட்டும் எடுத்து இதை இந்த பாக்ஸை கட் பண்ணிக்கணும் இடுப்புக்கு. சரிங்களா? இதுக்கு கீழே வர பீஸில் வந்து நம்ம நாடாக கட் பண்ணிக்கணும். இதில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து ஜாயிண்ட் வரும். இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ஜாயிண்ட் வரும். ஓகேங்களா? குட்டியாக வரும். இதில் கொஞ்சம் பெருசாக வரும். அந்த கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.